எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள். ஆயிரக்கானோரை சென்றடைய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லாவே போகணும். உங்க பேரு சொல்லுங்க. திவ்யா. திவ்யா. உங்க பேரு சந்தியா. சந்தியா. சரி, நீங்க அக்கா தங்கச்சிங்க இல்ல? அவ என்னோட பெரியமா பொண்ணு. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. என்னமா பிரச்சனை? அப்பத்துல இருந்தே மேம், சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சே சண்டை தான் மேம் நடக்குது எங்க வீட்டுல. எங்க அம்மா என்னதான் ஆச்சு, அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க எதுவுமே எனக்கு தெரியல மேம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆனா ஒன்னா சண்டை. இப்ப அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாயிட்டு இருக்கு. யார்கிட்ட சண்டை போடுறாங்க? பெரியமா கிட்ட, எங்க அம்மா கிட்ட, எதிர் வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட, அதுக்கு பக்கத்து வீட்டுங்க ஒருத்தவங்க. டேய் டேய், இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எவ்வளவு பேர்? ஒரே ஒரு தம்பி மட்டும் தான். உங்களுக்கு யாரும் இல்ல? ஆனா நீங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கீங்க? நாங்க 3 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இப்போ பிரச்சனை வந்து உங்க அம்மாக்கும் அவங்க அம்மாக்கும். எதிர் வீட்டுல 2 பேரு, அவங்க கூட 3 பேரு கூட சண்டை போடுறாங்க அம்மா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து எப்படி சொல்றேன், சந்தியா வந்து எங்க அப்பாக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இருந்தே இப்படிதான்? எனக்கு தெரிஞ்சே இப்படிதான். உங்க அப்பாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அப்பாவும் சேர்ந்து சண்டை போடுறாரு. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். கர்மம் இது கரெக்ட் மாடு. உங்க அப்பா? அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு, அமைதியா வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அதோட ஈவினிங் தான் வராரு. அம்மா சண்டை போட்டா கூட நீ எதுக்கு சண்டை போற, அவங்க பேச்சுக்கெல்லாம் போவாத அப்படின்னு சொல்லி திட்டாரு அம்மாவை தான். நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். 6வது 7வது படிக்கும் போது ரொம்ப அம்மா அது மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது மாதிரி எனக்கு ஜீசஸ் சொல்றாரு, நீங்கெல்லாம் இப்படி, நீங்கெல்லாம் எதிர் வீட்டுல இருக்காங்க 2 பேரும், எங்க பெரியமாவும் 3 பேரும் சேர்ந்துட்டு அப்பா கிட்ட சொல்றாங்களா, இந்த மாதிரி நீ வந்து குடிக்காத, நல்லா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணு, சாம்பல் எல்லாம் வீட்டுல குடுக்காத, நல்லா வச்சுக்காத. அதெல்லாம் அப்பா சேலரி எடுத்துட்டு வந்தா அவங்கள புடிங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் யாருமா உனக்கு சொல்றது, எப்படிமா உனக்கு தெரியுதுன்னா, எனக்கு ஜீசஸ் சொல்றாரு. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே போய் ஜீசஸ் தான், எனக்கு அவர் தான் முக்கியம், அவர் தான் எல்லாம் ஒரு வார்த்தையும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் சொல்றேன்மா, ஃபர்ஸ்ட் நான் சின்ன பொண்ணா இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியல, இப்போ நான் இப்படி இருக்கேன்மா, வெளியே போக முடியல, எல்லாரும் என்னையதான் அசிங்கமா பாக்குறாங்க, நான் இங்க இருந்து ஸ்கூல் வரைக்கும் போகணும், இல்லம்மா நான் எப்படிமா போறது, இது மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு நான் சொன்னா கூட அவங்க அதெல்லாம் கிடையாது. நான் என் லைஃப் தான் எனக்கு முக்கியம், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாரு உங்க அப்பா கிட்ட. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரொம்ப 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 அசிங்கமா பேசுறாங்க. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, நீ இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டியே, உனக்கு தெரியாதா, அவங்க பேசுறதுலாம் தப்பான வார்த்தை தானே, நீ பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. எங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல, நீ சொல்லிட்டல. இன்னும் கரண்ட் கூட இல்ல மேம் எங்க வீட்டுல, எதுவுமே கிடையாது. விளக்கு வச்சுதான் நான் 10th எக்ஸாம் கூட எழுதுறேன். இப்போ நான் அப்படிதான் படிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் 9th இருந்தே விளக்கு வச்சுதான் எழுதிட்டு இருக்கேன், விளக்கு வச்சு நான் படிக்கிறேனே. அதுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எனக்கு நான் படிச்சு நான் ஒரு நல்ல இதுவா போய் எங்க அம்மா நானாவது நல்லா வச்சுக்கணும். எங்க அப்பா தான் இப்படி பண்ணிட்டாரு, நானாவது எங்க அம்மா நல்லா வச்சுக்கணும். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, ரூவா இருந்தா புடிங்கிடுவானு, ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். எல்லாருமே என்னையதான் கேக்குறாங்க, என்ன வேணுமா உனக்கு? அம்மா நல்லா வேணும், எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா யார்கிட்ட சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும். ஏமா உன்னால இப்ப என்ன தானே திட்டுறாங்க எல்லாரும், என்னால நான் இங்க இருந்து, நீங்க வீட்லயே இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல, யாராவது எதனா கேட்டா கூட உங்களுக்கு சாதாரணமா போயிட்டுறீங்க. நீங்க நான் இங்க இருந்து ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு ஸ்கூல் வரைக்கும் ரிட்டர்ன் திரும்பி வரணும் இல்லம்மா. என்ன நடுவில் எத்தனை பேர் பார்த்து என்ன கேக்குறாங்க, உங்க வீட்டுல என்ன அதாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நைட் எல்லாம் தூங்க விடாம நீங்க எது நைட் எல்லாம் தூங்க விட மாட்டாங்க மேம். மோடுமட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். ஒரு நாள் சம சண்டை வந்துட்டு, இனிமே நீ சந்தியா வீட்டுக்கே போக கூடாது, அவங்க எங்க பெரியமா எனக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம், இந்த மாதிரிலாம் போய் நீ கேளு உங்க அம்மாவை, அவங்க சண்டை போட்டா இந்த மாதிரிலாம் நீ போய் கேளு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இந்த மாதிரிலாம் எடுத்து பேசு அப்படின்னு கத்து தராங்க. அவங்களுக்கு உண்மையை பிடிக்க பாக்குறாங்க, எங்கிட்ட இருந்து கத்து தராங்க. உண்மைனா அவ கத்து தராளா, அவகிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேர் பேச கூட வைக்கிறது இல்ல. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேனே. எங்க ஏரியால யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. உங்க அம்மாவை பயந்துட்டு? ஆமா, எங்க அம்மாக்கு பயந்துட்டு எல்லாரும் யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல. அது மாதிரி எங்க அம்மா கிட்டே யாரும் பேச மாட்டாங்க. எதிரிலே நின்னா கூட பாத்துட்டு கம்முன்னு போயிடுவாங்க. ஐயோ மருதாச்சலம், இன்னைக்கு இவங்கிட்ட மாட்டணும் அவ்வளவுதான். இவகிட்ட வாயை கொடுத்தாவே நம்மள திட்டிதான் இருப்பா, அசிங்கமா பேசுவா, எதனா பேசுவான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க அம்மா வந்து பாரு என்னை பார்த்து பயந்து போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இருக்கு அவங்களுக்கு. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க, அவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு போறாங்க, அது வந்து அவங்களுக்கு தெரியல. உனக்கு இதனால நீ மருந்து ஏதாவது சாப்பிடுறியாமா?
ஆமா மேம். என்ன சாப்பிடுற? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏமா தூங்கவே முடியல மேம். யார் உனக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்தது? அப்பாதான் அம்மாக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்கல்ல தூங்குறதுக்கு மாத்திரை. பண்ணக்கூடாதுமா. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. உனக்கு தெரியறது உங்க அம்மா சுய நினைவோட சொல்றது இல்லன்னு இல்லையா? அப்ப அது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதே. அம்மா இப்படி இப்படி பேசுறாங்களே, அதை அனலைஸ் பண்ணாதே, அதை விட்டுடு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீ அதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிடுறது ரொம்ப பெரிய தப்புமா. பேருமா உங்களுக்கு? ராணிமா. ராணி யாரோட அம்மா? என்னாச்சுமா உங்களுக்கு? நான் கொளுத்திக்கினேன் மேடம். ஏமா அவமானமா இருக்கு மேடம் எனக்கு. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. தெரியுது. ஏமா இப்படி பண்ணீங்க? எனக்கு கோவம் மேடம். பண்ணிட்டு அதோட விளைவு பாத்தீங்களா? இப்படி பண்ணியா நிம்மதியா விடல மேடம். உங்க தங்கச்சி தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து அவ ஏதோ ஒரு அறிவு இல்லாம ஏதோ பேசுறான்னு நீங்க இப்படி பண்ணலாமா? உங்களை சந்தேகப்பட்டாங்கிறதுக்காக பண்ணீங்க? சந்தேகப்பட்டு அது எதையோ பாத்துருக்கா, அதனாலதான் அவ சொல்றான்னு எங்க வீட்டுக்கு சொன்னாரு. அது என்னால தாங்கிக்க முடியல மேடம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? செய்யலாமாம்மா நீ தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிடலாமா கண்ணா? அந்த அளவுக்கு மேடம் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. உனக்கு தான் தெரியுமே உங்க அம்மா வேணும்னு பண்ணல, தெரியும்ல. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. என்னங்க இவ்வளவு நாள் அந்த பொண்ணு தான் மேடம் என்ன தப்பா சொல்லும். என் புருஷனை வச்சிருக்கிறா, என் புருஷனுக்கு தான் பிறந்தது இந்த பொண்ணு அப்படி சொல்லும். அதுவே ஒரு மனநிலை சரியில்லாம சொல்லுது. அதை நான் கத்துவேன், அந்த டைம் நான் விட்டுருவேன். இதுதான் தவறான விஷயம். ஆனா உங்கள்ட்ட பாசமாவே இருக்க மாட்டாளா அவ இந்த குழந்தை பிறக்காத முன்னாடி பாசமா தான் மேடம் இருந்தா. இந்த குழந்தை பிறந்து 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவ அது மாதிரி பேச ஆரம்பிச்சா. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் வந்து பார்த்து கடைசியில பக்கத்துலயே இருக்கீங்க, எங்கேயாவது போக வேண்டியதானே மேடம்? அந்த இடம் தான் மேடம் இப்ப பிரச்சனையே. அந்த இடத்த வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அம்மா ஒருத்தர்கிட்ட வித்துட்டாங்க மேடம். அது வித்துட்டாங்கன்றது அந்த இடத்து மேல காசு வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இடம் 14,000 ரூபாய், இடத்துல வந்து 20,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அம்மாவும் நம்ம இந்த இடத்த விட்டுட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுக்கார தான் மேடம் அந்த இடத்த நாங்க வட்டி முதலும் கொடுத்துட்டு நாங்க வாங்கிக்கிறோம். இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? சரிவா, நம்ம 2 பேருமே காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கு அவங்க அப்பா வேணான்ட்டு இந்த புறம்போக்கு இடம் எனக்கு வேணாம், புறம்போக்கு இடம் மாதிரி எனக்கு தேவையில்ல, எனக்கு பட்டா இடம் இருக்கு எங்க அம்மா வீட்டுல, நாங்க அங்க பாத்துப்போம். நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாளுக்கு 4 நாளுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்க. அதான் விதிங்கிறது. எனக்கு அது இந்த இடம்னு சொல்லிட்டு காலி பண்ணி போயிட்டாங்க மேடம். அது காலி பண்ணிட்டு போறப்ப எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்த நான் வாங்கினேன், என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண கூட நான் வரமாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலி முடிக்க மாட்டேன் சொல்றேன், கேட்டு போங்க. அதே இடத்த திருப்பி 5 வருஷம் பொறுத்து 40,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன் மேடம். திருப்பி அவங்க வந்துட்டாங்க. அவங்க அம்மா எழுதி கொடுத்த பத்திரத்துல அந்த பொண்ணு படிச்சு கூட பார்த்தது. சைன் போட்டுருக்காங்க. அம்மா எங்க அம்மா சைன் போட்டு வேணானதுக்கு அப்புறம் அந்த இடத்த எப்படி உள்ள விட்டீங்க மறுபடியும்? இது மாதிரி வாடகை வீட்டுல கஷ்டப்படுறாங்களே, நாங்க வந்து ஓரமா இருந்துக்கிறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். திருப்பி அதே சண்டை போட்டு திருப்பி காலி பண்ணி போயிட்டாங்க மேடம். இப்ப காலி பண்ணி போயிட்டு வந்து அது எவ்வளவு 3 வருஷம் இருக்குமா? நான் 8th லாஸ்ட்ல இருக்கும்போது கால் பண்ணி. சரி, இப்ப மறுபடியும் ஐயோ மீண்டுமா மறுபடியும் அங்க போயிட்ட உடனே அப்பா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சும்மா சண்டை போட்டே இருக்காரு. டோர் எல்லாம் போட்டு சமயம் உடைக்கிற மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. வாடகை கட்டதுல அங்க போயிட்டு என்னையும் அம்மாவே வச்சு சண்டை போறாரு. யாரோ வராங்க, யாரோ போறாங்க, எனக்கு தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போறாரு. அம்மா தான் தெரியாம பண்றாங்க, அப்பா ஏன் இப்படி பண்றாரு? மூல கோளாறு உள்ளவ, லூசு பையலா தண்ணி அடிக்கிறதுக்கு காசு வேணும். அதனால ஹவுஸ் என்ன சொன்னாங்க, நீங்க டோர்ல உடைக்கீங்க, நைட் எல்லாம் சண்டை போறீங்க, நான் வேண்டாம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னாங்க, உன்னை நம்பி நான் இனிமே எங்கேயுமே வர மாட்டேன், என் இடத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்ன வேணா பண்ணுங்க, நான் ஜாலியா இருக்கேன். நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். உங்க பேருங்க? நான் என்ன கேக்குறேன், உங்க மனைவிக்கு தான் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கு, ஓகே. உங்களுக்கு என்ன ஆச்சு? பிள்ளைகளை யோசிக்கணும்ல, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்களாமே. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். நான் என் வீட்டுல என்ன பேசினேன், சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு இருந்தேன், பேசினேன் செருப்பல் வச்சாங்க. ஆமா பொண்ணு மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு கூட்டிட்டு போனேன். இவன் அந்த வார்த்தை சொன்னான், இது எனக்கு பிறந்த பிஸ்ல நீ என்ன சொன்ன, நீ வாய் அடக்குன்னு சொன்னேன். நான் போற குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நைட்டு 9 மணிக்கு நான் போயிட்டு பசங்க ஸ்கூல் போயிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை என்னங்க பண்றீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? அதே உங்களுக்கு வேண்டாம் பசங்களை கொடுத்துடுங்க, யாராவது பசங்க தேவைப்படுறவங்க எடுத்து போட்டோம். யாரடா திட்டா? ஒன்னதானே சொன்ன கூட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. சொத்துக்காக இந்த மாதிரியா சண்டை போடுறது? சொத்து வேணாங்க, நான் தெரியாது, அது புறம்போக்கு இடம். அதுக்கு போய் இப்படி 8 லட்சம் உன் கடன் 8 லட்சம் சொல்றா. என்ன பிரச்சனை? தூக்க மாத்திரை போட்டு தூங்குற அந்த குழந்தை தெரியுமா உங்களுக்கு? டெய்லியும் போடலங்க, ஒரு நாள் நான் போடுதுன்னு சொல்லி எடுத்து நான் போடு சொல்லி வாங்கி புடிங்க போச்சு. அந்த பொண்ணு அதே எடுத்து பேசுறாங்க எல்லாமே. என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்ல. நான் போட்டு எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க மாத்திரையா. பசங்க எல்லாம் தான் சேர்ந்து 2 பேருமே அசிங்கமா பேசுறாங்க. அதனாலதான் எங்க அம்மா மாத்திரை போட்டு பார்த்தா கூட இவரு கத்திட்டே இருக்காரு. அதனாலதான் நீயே போட்டுக்கோப்பா,
நீ ஒரு மாத்திரை போட்டு பார்த்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குத்துற நானும் போட்டு பார்த்துப்பேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? என் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் அம்மா என்கிட்ட தான் சொல்லுவாங்களே, அப்பா இந்த மாதிரி பண்றாரு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. எதுவுமே கேட்க மாட்டேன். அதுக்கு ஒண்ணும் வேணாம். ஓகே, இந்த பொண்ணு பார்த்து மேடம், நான் மகளிர் குழுவில் இருக்கேன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை 5000 ரூபாய் கடன் வாங்குவேன். உனக்கு ஏதாவது வேணுமாமா? நீ என்கிட்ட கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. எனக்கு எங்க அம்மா நல்லா வந்தா போதும் மேம். போட்டு நாளைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், ட்ரெயின்ல போய் தலையை குடிச்சு செத்துருவேன் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போச்சுன்னா எனக்கு மனசு கேட்காது மேடம். அந்த வெயில ஸ்கூலுக்கு நடந்து அவங்க ஸ்கூல்ல போய் அந்த பொண்ணுக்கு கண்ணா இவங்க வேலைக்கு போயிடும், அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும். நான் தான் மேடம் ஓடுவேன். அந்த பொண்ணு கையில எத்தனை தடவை ஸ்கூல்ல போய் நான் பாத்துட்டு வரேன். எனக்கு என்ன மேடம், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஹாஸ்டல்ல சேர்த்துனா படிப்பியாமா? எனக்கு இந்த 2 மந்த் எனக்கு என் கூட யாராவது போதும் மேம். நான் படிச்சு நான் 12th எக்ஸாம் எழுதிட்டேன், அதோட நான் படிச்சுப்பேன் மேம். என்னால கஷ்டம். கரண்ட் புடிங்கி விட்டேன் மேடம். கூட பிறந்தது தானே இவன். கரண்ட் புடிங்கி 7 வருஷமா வேலை கொடுத்து கொடுக்க மாட்டேன் மேடம். நானு கட்டிங்கிற புடவை கூட ஒருத்தர் எனக்கு கொடுத்தாங்க, போடுகிற பிளவுஸ் கூட ஒருத்தர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சொல்றதெல்லாம் உண்மை. சொல்றதெல்லாம் உண்மை. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து சொல்வதெல்லாம் உண்மை. ஆனா இவ சொல்றது அத்தனையும் போய் மேடம். நான் விட மாட்டேன். எனக்கு என் பொண்ணு இருக்குது. நாளைக்கு அந்த அட்டை வித்து என் பொண்ணு கல்யாணம் நீ பண்ணி விட மாட்டேன் இது சொல்லிட்டு இருக்கல. இப்போ பொண்ணு சந்தோஷமா இருக்காளாமா? சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானே அந்த இடத்துக்கு இப்ப பிரச்சனையே இடம் தான். இடத்தால தான் இப்ப பிரச்சனை பண்றான். நான் போக மாட்டேன். எனக்கு இடம் வேணும். நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் அந்த இடத்த வித்து நான் கட்டி கொடுப்பேன். அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு இவரு. சொத்து பிரச்சனை நம்ம பேசுவோம், ஆனா உன் கோவத்தை நீ குறைக்கணும். எனக்கு இன்னும் நான் கோவம் வருதுன்னு சொன்னா இவரை குஷ்டு வந்து என்ன இவங்க பேச்சு கேட்டு என்ன போய் டேய் அட பாவி, நான் விபச்சாரம் இருந்தா இன்னைக்கு ஒருத்தர் குட்டு போட நான் கட்ட மாட்டேன். யோசிச்சு பாருங்க உன் பசங்களுக்கு எவ்வளவு வருத்தம். பசங்களாக தான் மேடம் நான் வேதனையா அனுபவிச்சுங்க. நான் செத்துருவேன் மேடம், நான் செத்துருவேன். சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. ஒரே ஒரு இந்த சுட்டாரே கிடையாது மேடம். அவ்வளவு கஷ்டப்படுது. நான் கஷ்டப்படுறேன். எனக்கு ஒருத்தர் தர நான் கட்டிக்கிறேன். அவ போட மாட்டேன். எங்க அப்பா என்ன சம்பாதிக்க நான் ஏன் அத்தவங்க கொடுக்குற ட்ரெஸ் நான் ஏன் போடணும்ன்றா. வேலைக்கு பாட்டில் வேலைக்கு போச்சு அவ பச்சா மேடம். ஒரு பண்டிகை வந்தா 2 எடுப்பேன். சும்மா மேடம் துணி கொஞ்சம் நல்லா சுத்தி கொடுத்துருவா. பெட்டியை திறந்து அது உள்ள இருக்கதையெல்லாம் எடுத்து போடுறேன். வறுமை, இந்த சொத்து பிரச்சனை எல்லா வசதியும் இருந்து நல்ல நிலைமையில இருக்கிறவங்களே சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. தலையெழுத்து அதை மாத்த யாராலையும் முடியாது. அந்த இடத்துக்கு அவளுக்கும் அதிகாரம் இருக்குன்னா, அவளுக்கு அந்த உரிமை இருக்குன்னா கொடுக்கறதே வேணாம். உரிமை இருக்கு, குடுக்கறதுதான் மேடம் சொல்றேன். நாங்களாம் கொஞ்ச நாளைக்கு போய் தனியா இருங்க. நான் இருக்க மாட்டேன். என்னையா நீ தம்பி சந்தியா நீ 3 பேருமே படிங்க, நல்லா படிங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நானே ஒரு வேலை இன்கேஸ் எதுனா எனக்கு என்ன ஆகி நான் இறந்தா கூட நான் சண்டையில கூட சொல்லிட்டு தான் நான் சாவுவேன் சொன்னா கூட இந்த இடத்த வித்தா கூட 3 பேர் மேல எழுதி நான் போட்டுட்டான் போவேன். பேங்க் புக்ல நான் போட்டுருவேன் என்கிட்ட சொன்னாங்க மேம். எனக்கு தெரியுமா 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீ தான் காலியாத்தா, நீ தான் மாறியாத்தா. உங்க பொண்ணுக்கு எல்லா உதவியும் நாங்க பண்றோம். அவளுக்கு எவ்வளவு படிக்கணுமோ படிக்கணும். நான் படிக்கணும் தான் மேடம். எவ்வளவு வேணா படிமா. நீ உன் படிப்பு செலவை நாங்க பாத்துக்கிறோம். நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.